வணக்கம் தருகை. நிறைய பாசிட்டிவா அற்புதமா நிறைய நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. முன்னாடி சொன்னாப்புல ரொம்ப நாள் 2012, 13, 14 தனிகை அடுத்த கட்டம் போகும், அடுத்த கட்டம் போகும், அடுத்த கட்டம் போகும். அந்த அடுத்த கட்டத்தை கண்கூட அந்த ப்ளூ பிரிண்ட, அந்த பாதைய, அந்த ரூட் மேப்ப நிறுவனம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இங்க அத்தனை சீனியர் மார்க்கெட்டும் எஸ்இடியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ ஒரு ஆண்டர்பிரனர் ரோலுக்கு இப்ப கரெக்டா வந்துகிட்டு இருக்கோம். அத்தனை பேரும் அவ்வளோ ஒரு பிசினஸ் மேன் எப்படி இருக்கணுமோ அது மாதிரி ரோலுக்கு வந்துகிட்டு இருக்கோம். சோ மகிழ்ச்சி. நான் வேற நோட்ல ஆரம்பிக்க ஒரு மார்க்கெட்டர் போதும் திங்கிங் எல்லாம் மாறிடுச்சு. எது ஒரு விஷயத்த மாத்துது பாருங்க. ஒரே ஒரு கண் பார்வை ஒரு ஆளோட ஃபேஸ பாக்குறோம், கண்டென்ட்டே மாறுது. நம்ம தனியா பேர் பண்றது கண்டென்ட் ஒண்ணு, ஒரு ஆளோட ஃபேஸ பார்த்தோன்னே கண்டென்ட் தலைகீழ மாறுது. அந்த கண்டென்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அதாவது சார், வியாபாரத்துல ஜெயிக்கணும்னா நாணயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாணயம்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம். நம்ம வேற எது இல்லைன்னா பழைக்க முடியும், நாணயம் எல்லாம் பழைக்க முடியாது. பிசினஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒருத்தவங்க கமிட் ஆகிறோமா, இது பண்றோம்னு சொல்றோம், பண்ணணும். பண்ண முடியலையே அவங்ககிட்ட பேசணும். வியாபாரத்தை செலவு நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது. வியாபாரம் நம்ம ஒரு கணக்கு பண்ணிருப்போம், கணக்கு வேறையா மாறும் போது தைரியமா அதை ஃபேஸ் பண்ணி அவங்க கிட்ட பேசணும். ஓடி ஒளிஞ்சோம்னா நம்ம பேரு ரிப்பேர். நம்ம பேர் ரிப்பேர். நாணயமா இல்லைன்னா நம்ம பேர் ரிப்பேர் ஆனது சமம். திருப்பியும் உங்க கையில முழு பொட்டன்சியல் இருக்கு. விராட் கோலியோட லேட்டஸ்ட் முன்னாடியோட தான் கேட்டது. 2012 நான் கிரிக்கெட் பிளேயர் ஆகி 2012 நான் தான் பெரிய ஆள் நினைச்சேன். அப்போ ஒரு ஐபிஎல் நான் சரியா விளையாடல, டீம் விட்டு 1.5 வருஷம் நான் வெளில இருந்தேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கை ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே என்னோட ஃபிட்னஸை மாத்தினேன். ஒரு சாக்லேட் ஃபுல்லா சாப்பிடுவேன், ஃபிட்னஸை மாத்தினேன். எனக்கு அதுக்கப்புறம் மாற்றம் நிறைய நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2018-17 எனக்கு திருப்பி சலிப்பு தட்டுச்சு. எவ்வளவு நாள் இப்படியே இருக்க போற, நீ பண்ண போறங்கிறப்ப அவருக்கு 2012 2018 வரைக்கும் ஒரு பொட்டன்ஷியல் காட்டினான். டீமுக்கு வந்தப்போ ஒரு பொட்டன்ஷியல் காட்டினான். 2018 அப்ப எவ்வளவு நாள் நீ சாப்பாட வெஜிடேரியன் சாப்பிட இப்படியே எப்படி இருக்க போற அப்படிங்கிறப்ப அவனுக்கு கரெக்டா அதான் சொன்னேன், இஃப் த ஸ்டூடெண்ட் இஸ் ரெடி குரு வில் அப்பியர். கரெக்டா அவருக்கு ஒரு ஃபிட்னஸ் கோச் கிடைச்சான். அவன் தெளிவாக கொடுத்தாது என்னன்னா, நீ இந்த சாப்பாடுலாம் சாப்பிடக்கூடாது, ஒலிம்பிக்கு என்ன ப்ரிப்பேர் பண்றாங்களோ அது மாதிரி ஃபுட்டு, அது மாதிரி டயட்டு, அது மாதிரி ஃபிட்னஸ் பண்ணா என்னோட பொட்டன்ஷியல், நான் எனக்குள்ள இருக்க கரண்ட் வேற வார்த்தை சொன்னா, அந்த பவர் எனக்குள்ள வேற மாதிரி பவர் இருந்துச்சு. அந்த பவருக்கு அப்புறம் நான் என் ஃபோக்கஸ், என்னோட ரன்னிங், என்னோட எது நினைச்சாலும் நடக்குது. ஒரே ஆள்கிட்ட என் பொட்டன்ஷியல் எனக்கே இவ்வளவு இருக்கான்னு தெரியல. இன்ன வரைக்கும் தண்ணி கொடுக்கறதுல இருந்து அதனாலதான் நான் பார்த்து குடிக்கிறேன். வாட்டர் சாதாரண தண்ணி குடிக்கிறதுல இருந்து 1.5 லட்சம் இதை பார்த்து குடிக்கிறேங்க. சோ ஒரே பிளேயரால 2008 ஒரு மாதிரி இருக்க முடியுது. 2012 நான் ஃபுல் திறமை இருக்குன்னு நினைச்சு நான் தான் இந்தியா டீமே விளையாடுறேன் அப்படின்னு நினைச்சேன். ஒவ்வொரு கட்டத்துல என் பொட்டன்ஷியல யாரோ ஒண்ணு செதுக்குனாங்க. என் உள்ள இருக்க அளப்பரிய ஆற்றல்ல இப்ப ஹை எனர்ஜியா இருக்கான். நான் டீம் விட்டு ரிட்டையர் ஆனா நான் அதே எனர்ஜி இல்ல, நான் அதே இடத்துல ரிட்டையர் ஆயிருவேன். ரொம்ப எனக்கு கொஞ்சம் ஸ்லோ ஆச்சுன்னா ரிட்டையர் ஆயிருந்தேன். அந்த அளவு ஃபிட்னஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்தியா டீம் ஃபிட்னஸ்ல மாறிச்சு. இன்னைக்கு எல்லாத்தையும் ஜெயிக்கிறது காரணம். அதாவது நம்ம புலியா புனையா எலியாங்கிறது யாரு முடிவு பண்றது சார்? நம்ம முடிவு பண்றது. நம்ம என்ன முடிவு பண்ணணும் அதுவா இருக்கும். நம்ம சிங்கமா புலியா இல்ல எலியாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ண. கரெக்டா இல்லையா சார்? நான் சீரியஸா சொல்றேன். நம்ம தொழில் படிப்பு தேவையா? தேவை. படிப்புங்கிறது எப்பயும் தேவை. ஆனா படிப்பு இருந்தாதான் இதுல ஸ்டார் ஆக முடியுங்கிறது கிடையாது. வேற என்ன தேவை நம்ம தொழிலுக்கு? நம்ம தொழில் அழகு தேவையா? எது தேவை அப்ப சார்? சிம்பிள். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பெருசாகணும்னு முடிவு பண்ணிடணும். நம்ம ஃபர்ஸ்ட் பெருசாகணும்னு முடிவு பண்ணணும். மாசம் 5 பிளாட்டுங்கிறது பண்ணணும் முடிவு பண்ணிட்டோம்னா வரும். நான் 5 பிளாட் சொன்னேன், ஒரு பிளாட் பண்ணிட்டாவே பெரிய கதை தான். மீட்டிங்காக சொல்லிட்டாங்க மனசுல ஓடினாவே நம்ம 5 பிளாட் பண்ணி அவன் 50 லட்சம் கட்டுவாங்கன்னு நினைச்சுக்கோங்க.